அனிதா ரத்னம் பார்த்தீங்கன்னா அவங்க டான்ஸ் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட அழகாக இருக்கட்டும், நம்மளை எப்பவுமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் அவங்கள ரீசெண்டாக ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் இனாக்ரேஷனில் மீட் பண்ண ரொம்ப அழகாக, ரொம்ப மனம் திறந்து பேசினாங்க. அதுலேருந்து சில பார்ட்ஸை பார்த்துடலாம். சூப்பர் டான்ஸர் மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு போல்டான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன் ரொம்ப ஒரு கம்பீரமான ஒருத்தங்க அப்படிங்கிறாங்களே. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? கம்பீரன்னா நான் 5 அடி 8 இன்ச். ஸோ நான் டாலாக இருக்கேன். அந்த கம்பீரம் இல்லை மேம், நீங்கள் வந்தாலே வந்து அப்படியே வந்து எல்லாரும் பயம் கலந்த மரியாதை இருக்குமாவே எல்லா இடத்துலையுமே. அது இந்திய நாட்டில் பெண்ணுக்கு மரியாதை ஒரு பெரிய விஷயம். அது நான் ரொம்ப முயற்சி பண்ணி இந்த இந்த பாயிண்ட்டுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போது நான் டான்ஸ் மூலமாக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, டான்ஸ் மூலமாக எனக்கு வாழ்க்கை பற்றியே தெரிஞ்சிருக்கு. நான் டான்ஸ் ஆடலைன்னா கூட நான் எப்பவும் டான்ஸர் நான் நினச்சிருக்கிறேன். ஏன்னா அதனால என் பாடியை ஃபிட்னஸ், மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் நான் எப்பவும் பார்ப்பேன். நான் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நான் பார்ப்பேன். அது அந்த அந்த ஏரியாவில் நிறைய டிசிப்ளின். இப்போது நான் தைரியமான ஒரு பெண்ணுனா, நான் தனி தாயாக வாழ்ந்திருக்கேன். 27 வருஷமாக நான் 2 குழந்தைகளை நான் வளர்த்துருக்கேன். அதனால அதுக்கு ஒரு சுயமரியாதையும் தைரியம் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம சமுதாயத்தில் பிழைக்க முடியாது. என்ன இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் அந்த மாதிரி நம்ம சொசைட்டியில் கொஞ்சம் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. பெண்ணுக்கு ஒரு பார்வை, ஆணுக்கு ஒரு பார்வை. அதெல்லாம் மீறி எதிர்நீச்சல் பண்ணி நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக வந்து இந்த இந்த மோமெண்ட்டில் நான் நின்றுட்டுருக்கேன். அதுக்கு எனக்கு தான் தெரியும் நான் பட்ட கஷ்டம். உங்களுக்கு வெளியில் ஒரு கம்பீரம், ஒரு டிஃப்ரெண்ட்டு, போல்டு அந்த மாதிரி இருந்தால் நல்லது. அந்த அளவுக்கு நான் சக்ஸஸ். மேம், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்படின்னாலே வந்து ரொம்ப அழகானவங்க அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களோட ஸ்டைலிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்போவுமே உங்களோட ஸ்டைலிங் வந்து ரொம்ப கவனிக்கப்படுது, பேசப்படுது. சரி, இப்போ நான் போட்டுருக்கிற ட்ரெஸ் பற்றி சொல்கிறேன். இது கிரீஸ்லேருந்து, அப்புறம் இது கூட கிரீஸ்லேருந்து. இது நம்ம டைட்டன் வாட்ச்சு. ஆனால் இது ஒரு ஹேண்ட்லூம் காட்டன். இது உள்ளே இருக்கிறது அமெரிக்காலேருந்து, இது ஃப்ரான்ஸ்லேருந்து. அதனால் நான் எங்கே போனாலும் எனக்கு ஒரு தனி பார்வை இருக்கும். இப்போ பெண்கள் கையால் பண்ண நகைகள், இல்லைன்னா ஆடைகள், இல்லைன்னா ஏதாவது அந்த கிராஃப்ட் ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரிசர்ச் பண்ணுவேன். யாரெல்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸாக இல்லைன்னா கூட யார் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க, அந்த மாதிரி. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் எங்கே போனாலும் ஒரு இந்தியன் பெண்ணாக தானே முதல்ல பார்ப்பாங்க. நம்ம இந்தியனோட அந்த கிரேஸை வச்சுண்டு அந்த ஊரோட ஒரு ஊர்லேருந்து என்னெல்லாம் அழகான இருக்கிற பொருள் எடுத்து ஒரு மாதிரி ஃப்யூஷனாக பண்ணுவேன். அதனால இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஃப்யூஷன் தான். பட் நான் எப்போவும் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் தனியாக நிற்கணும். மற்ற பேர் மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது. புடவை உடுத்தினா கூட ப்ளவுஸ் வேறு மாதிரி இருக்கும், யூனிக்காக இருக்கணும். அது என் அம்மா அப்பா கற்றுக் கொடுத்த ஒரு இது. ஏன்னா அவங்க 2 பேரும் அவங்க காலத்தில் ரொம்ப ஸ்டைலிஷ். ஸோ அதனால் அதை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டான்ஸ் தவிர வேறு எதில் வந்து நிறைய ஆர்வம்? ஃப்யூச்சரில் வந்து உங்கள் டாட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஷீஸ் அ ரைட்டராக இருக்காங்க. உங்களுக்கு வேறு எதில் வந்து இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஷன் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவீங்க? பேஷன் எனக்கு குக்கிங், ரீடிங், ரைட்டிங், ட்ராவலிங், சினிமா. நான் வேர்ல்ட் சினிமாவோட நான் ஒரு ஸ்டூடெண்ட். நான் நிறைய சினிமா பார்ப்பேன். நான் ஒரு பிளேனில் உக்காந்தா நான் தூங்கவே மாட்டேன். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் 5 சினிமா, 6 சினிமா, 7 சினிமா பார்ப்பேன். அது கூட ஹாலிவுட் அந்த மூவிஸ் அந்த ஸ்டைல் பார்க்க மாட்டேன். எப்பவும் அந்த ஆஃப் பீட், கொஞ்சம் ஆர்ட் ஃபில்ம்ஸ் அந்த மாதிரி பார்ப்பேன். எப்பவும் எனக்கு ஹியூமன் ரிலேஷன்ஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எங்கே இருந்தாலும். அதனால தான் நான் இந்த பத்மே, இந்த ஐடியா, இந்த தாமரை லோட்டஸ் இந்தியன் ஐடியா இல்லைன்றேன். எங்கே இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அந்த பத்மம், கமலம் நம்ம குளத்துக்கு மேலே ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு யோஜனை. ஆனால் அந்த குளத்துக்கு கீழே என்னெல்லாம் நடக்கிறதுன்னு நமக்கு தான் தெரியும். அங்கே இருக்கிற அழுக்கம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் மீறி தாண்டி அந்த அமைதிக்கு கொண்டு வரதில்லை. அதுதான் நம்ம வாழ்க்கையோட சீக்ரெட். அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் சொன்னால் அதான் நான் சொன்னேனே, பெயிண்டிங் எனக்கு ரொம்ப ஆசை, மியூசிக்கில் எனக்கு ரொம்ப ஆசை.
எனக்கு நான் சின்ன வயசில் நான் பாட்டு கற்றுண்டேன். நான் காலேஜில் ஒரு பாப் குரூப் கூட வச்சுட்டேன். கொஞ்சம் கிட்டார் கூட இப்ப எங்களுக்காக ஒரு பாட்டு பாடி காட்டுங்களே, அந்த அவதாரத்தையும் பார்த்துடலாம். ஐயோ இல்லை இல்லை, நான் ஜஸ்ட் சொன்னேன். ஸோ அதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியலையே. இந்த வருஷம் எனக்கு கண்ணதாசன் ரொம்ப ஃபேன் தெரியுமா? எம்எஸ்வியும் கண்ணதாசன் ரொம்ப ஃபேன் எனக்கு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரும் பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. ஸோ இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற டான்ஸ் ஷோஸ் பற்றி சொல்லுங்கள். அண்ட் டான்ஸில் மட்டும் இல்லை, மூவிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நல்ல அழுத்தமான ரோல்ஸ்லாம் பண்ணி எல்லாருக்குமே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டான நோன் ஃபேஸ் ஆகிட்டீங்க. மூவிஸ் இப்போ ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் 2 மூவிஸ் பண்ணேன். முதல்ல ராஜீவ் மேனோட கண்டு கொண்டேன், ரெண்டாவது சங்கர் சாரோட பாய்ஸ். 2 மூவிஸும் நான் போய் தேடி வரல. 2 பேரும் என்னை ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க ரோல்ஸு. இது என்ன ஆயிருக்குன்னா 2 ரோல்ஸும் ரொம்ப நல்ல ரோல்ஸு. பட் நம்ம பொதுவாக ஜனங்கள் பார்வையில் நெகட்டிவ் ரோல்ஸாக வந்தது. அதனால அதுக்கப்புறம் அனாவசியமான ஒரு அர்த்தம் இல்லாத நெகட்டிவ் ரோல்ஸாக வந்துன்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த ரோல்ஸில் ஒரு ட்ரமாட்டிக் ப்ரோக்ரெஷன் இல்லை, அதில் ஒரு டெப்த் இல்லை. அதனால இப்போ ஒரு நிறைய வருஷமாக என்னை கூப்பிட்றதே இல்லை. அப்பப்போ எனக்கு ஒரு ஃபோன் வரும், மேடம் ஒரு ப்ரௌடு நார்த் இந்தியன் ஃபேஸ் வேணும் மேடம் எனக்கு அந்த மாதிரி வரும். நான் மூவிஸ் அக்செப்ட் பண்ணலாம், ஆனால் எனக்கு இன்னும் சினிமா பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ரோல் வந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் 2 தரம் கமல்ஹாசன் சாரோட நடிக்கிற வாய்ப்பு போயிடுத்து. ஒரு தரம் விஸ்வரூபத்தில் கேட்டார், அப்புறம் அந்த இன்னொன்று அந்த மாதவனோட பண்ணர் அந்த ஒரு டேட்ஸ் சரி வரல. அவங்க தள்ளி போட்டு நான் அப்புறம் என்னோடய ப்ரோக்ராம்ஸ் அக்செப்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ பார்க்கலாம்.